ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஈவா சமையல். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, கரப்பான்பூச்சி, பல்லி, எறும்பு, மற்ற பூச்சி எதுவும் நம்ம வீட்டு பக்கம் வராமல் இருக்கிறதுக்கு ரொம்பவே சூப்பரான எஃபெக்டிவான ஒரு ஹோம் ரெமெடி தான் ரெடி பண்ண போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம வீட்டில் கரப்பான்பூச்சி வர்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் பாத்ரூமாக இருக்கட்டும், கிச்சனாக இருக்கட்டும், அது சரியாக க்ளீனாக வைக்கலை அப்படின்னா தான் கரப்பான்பூச்சி வரும். இதுதான் முதல் காரணம். நம்ம வீட்டு பாத்ரூம்லலாம் பார்த்தீங்கன்னா கரப்பான்பூச்சி தொந்தரவு இருக்குது அப்படின்னா நம்ம ஹிட் ஸ்ப்ரே அந்த மாதிரி ஏதாவது ஸ்ப்ரே அடித்து கூட அதை அழிச்சு விட்டுருவோம். ஆனால் நம்ம வீட்டு கிச்சனில் கரப்பான்பூச்சி இருக்குது அப்படின்னா நம்ம இந்த மாதிரி ஸ்ப்ரேலாம் அடிக்க முடியாது. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டு கிச்சனில் ஸ்ப்ரே பண்ணோம் அப்படின்னா நம்ம வீட்டு கிச்சனில் இருக்கக்கூடிய சமையல் பொருட்களில் அந்த ஸ்ப்ரே பட்டுருச்சு அப்படின்னா அது பாய்சன் ஆயிரும். அதனால் கிச்சனில் பார்த்திங்கன்னா நம்ம கண்டிப்பாக ஸ்ப்ரே அடிக்க முடியாது. ஸோ நம்ம வீட்டு கிச்சனை எப்போவுமே நம்ம க்ளீனாக வச்சுக்கிறது ரொம்பவே அவசியம். தூங்க போகிறதுக்கு முன்னாடி கிச்சன் சிங்கில் இருக்கிற பாத்திரத்தெல்லாம் கழுவிட்டு கிச்சன் சிங்க்கை க்ளீன் பண்ணி வச்சுருங்க. முக்கியமாக நைட் டைமில் கிச்சன் சிங்கில் பாத்திரம்லாம் அதிகமாக சேராமல் நீங்கள் நைட்லேயே க்ளீன் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா தூங்க போயிட்டீங்க அப்படின்னாலே நம்ம வீட்டு பக்கம் கரப்பான்பூச்சி வராமல் நம்ம பார்த்துக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா, நம்மளில் நிறைய பேருக்கு பல்லியை பார்த்தாலே அருவருப்பாக இருக்கும். அது செவுருக்கு மேலே போகும்போது நமக்கு மேலே விழுந்துருமோ அப்படிங்கிற பயமும் இருக்கும். பல்லி நம்ம வீட்டு பக்கம் எதுக்காக வருதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் சின்ன சின்ன பூச்சிகள் அதிகமாக இருக்குது அப்படின்னா அதை பிடிச்சி சாப்பிட்றதுக்கு தான் பல்லி வரும். நம்ம வீட்டை சுத்தமாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னாலே கரப்பான்பூச்சி, ஒட்டடை பூச்சி இருக்கு இல்லையா, அது மற்ற பூச்சிகள்லாம் நம்ம வீட்டு பக்கம் வராது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா பல்லியுமே நம்ம வீட்டு பக்கம் வராதுங்க. நம்ம வீட்டில் ஏற்கனவே கரப்பான்பூச்சி, பல்லி தொந்தரவுலாம் ஜாஸ்தியாக இருக்குது, அது மட்டும் இல்லாமல் எறும்பும் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா அதை எல்லாத்தையுமே நம்ம வீட்டிலேருந்து ஒழிக்கிறதுக்கு ஒரு சூப்பரான எஃபெக்டிவான லிக்யூடு தான் ரெடி பண்ண போகிறோம். ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்துக்கோங்க. இதில் நான் ஒரு 4 அகர்பத்தி எடுத்திருக்கேன். நான் இந்த மாதிரி எல்லோ கலரில் இருக்கிற அகர்பத்தி எடுத்திருக்கேன். இது பார்த்திங்கன்னா கருப்பு கலர்லேயுமே இருக்கும். அந்த மாதிரி உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா அந்த அகர்பத்தியும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த நியூஸ் பேப்பரை க்ளோஸ் பண்ணிடலாம். இந்த மாதிரி அகர்பத்தியை உள்ளே வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு இடிக்கல் வச்சு நல்லா தட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா தட்டி எடுக்கும்போது அந்த அகர்பத்தி பார்த்திங்கன்னா நல்ல பவுடராக கிடச்சிரும். பாருங்கள் எந்த அளவுக்கு நல்ல பவுடராக வந்திருக்குன்னு. இப்போ பாருங்கள், இதில் குச்சி மட்டும் நமக்கு தனியாக வந்துருச்சு. இந்த குச்சி நமக்கு தேவையில்லை, அதை தூக்கி போட்டுடலாம். இப்போ அடுத்ததாக ஒரு பவுல் எடுத்துகிட்டு நம்ம பவுட்ரு பண்ணி எடுத்த அகர்பத்தியை சேர்த்துக்கலாம். இப்போது ரெண்டாவதாக நம்ம சேர்க்க போகிற பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கற்பூரம். இந்த கற்பூரத்தில் நான் 3 கற்பூரம் எடுத்திருக்கேன். இதையும் நியூஸ் பேப்பருக்குள்ளே வச்சுட்டு இதை க்ளோஸ் பண்ணி இந்த மாதிரி இடிக்கல் வச்சு நல்லா தட்டி எடுத்துக்கலாம். தட்டி பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு அதையுமே நம்ம பவுட்ரு பண்ணி எடுத்த அந்த அகர்பத்தி கூட சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு ஒரு ஸ்பூனை வச்சு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒன்றோடு ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இப்போ அடுத்ததாக இதை இன்னொரு பவுலில் நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கையை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டு வடிகட்டி எடுத்துக்கோங்க. இப்போ அடுத்ததாக பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரே பாட்டில் எடுத்திருக்கேன். இது போல் உங்கள் வீட்டில் ஸ்ப்ரே பாட்டில் இல்லை அப்படின்னா கவலையே படாதீங்க. நம்ம கடைகளில் ஜூஸ் பாட்டில், வாட்டர் பாட்டில்லாம் வாங்கினோன்னா இந்த மாதிரி பாட்டில் கிடைக்கும் இல்லையா, அதோட மூடியில் நீங்கள் ஓட்டை போட்டு அதை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் ஸ்ப்ரே பாட்டில் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம ரெடி பண்ணி எடுத்த லிக்யூடை ஸ்ப்ரே பாட்டிலில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, பல்லி, கரப்பான்பூச்சி, எறும்பு, மற்ற பூச்சிகள்லாம் நம்ம வீட்டில் இருந்து அழிக்கிறதுக்கு ஒரு சூப்பரான எஃபெக்டிவான லிக்யூட் ரெடி பண்ணிட்டோம். இப்போ இதை நம்ம வீட்டில் கரப்பான்பூச்சி, பல்லி, எறும்பு எங்கே ஜாஸ்தியாக வருமோ அங்கெல்லாம் ஸ்ப்ரே பண்ணி விட்டுறலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் சிலிண்டருக்கு அடியில் இருக்கிற ஓட்டை இருக்குது பாருங்கள், அதுக்குள்ளே ஸ்ப்ரே பண்ணி எடுக்க போகிறேன். இந்த சிலிண்டருக்கு அடியில் இருக்கிற ஓட்டைக்குள்ளே பார்த்திங்கன்னா கரப்பான்பூச்சிலாம் நிறைய தங்கியிருக்கும். ஸோ இதில் ஸ்ப்ரே பண்ணி விட்டுறலாம். அடுத்ததாக நைட்டு நேரத்தில் நம்ம வீட்டில் இருக்கிற கிச்சன் ஸ்டவ் இருக்குது பாருங்கள், அதுக்கு மேலே பல்லி, கரப்பான்பூச்சி நடமாட்டம்லாம் இருக்கும். அது வராமல் இருக்கிறதுக்கு நம்ம ரெடி பண்ணி எடுத்த லிக்யூடை இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுறலாம். ஸ்டவ்வுக்கு மேலே எல்லா பக்கமும் நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு துணியை வச்சு நல்லா தொடச்சி விட்டுட்டீங்க அப்படின்னா இதோட வாடை இதில் இருந்துக்கிட்டே இருக்கும். இதனால் பார்த்திங்கன்னா கரப்பான்பூச்சி, பல்லி எதுவுமே வராது. ஸ்டவ் மட்டும் இல்லாமல் நீங்கள் கவுண்டர் டாப்லேயும் நீங்கள் இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள்.
அடுத்ததா நைட்டு நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கிச்சன் சிங்க் இருக்குது பாருங்கள், அதில் இருக்கிற ஓட்டை வழியாக கரப்பாம்பூச்சி மற்ற பூச்சிகள்லாம் உள்ளே வரும். அது வராமல் இருக்கிறதுக்கு இந்த ஓட்டைக்குள்ளேயும் நம்ம ரெடி பண்ணி எடுத்த லிக்யூடை இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுருங்க. நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் கிச்சன் சிங்க் வந்து க்ளீன் பண்ணதுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டிங்கன்னா இது வழியாக கரப்பாம்பூச்சி மற்ற பூச்சிகள்லாம் வராமல் நம்ம பார்த்துக்கலாம். இப்போ அடுத்ததாக நம்ம வீட்டில் வந்து இருக்கக்கூடிய கதவு இருக்குது பாருங்கள், அதுக்கு பின்னாடி வந்து பல்லி நடமாட்டம்லாம் இருக்கும். அந்த மாதிரி பல்லிலாம் வராமல் இருக்கிறதுக்கு இந்த கதவு கேப்லேயும் நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுறலாம். இப்போ அடுத்ததாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பாத்ரூம் சிங்க் இருக்குது பாருங்கள், அதில் இருக்கிற ஓட்டை வழியாகவும் கரப்பாம்பூச்சி மற்ற பூச்சிகள்லாம் நைட்டு நேரத்தில் உள்ளே வரும். அது வராமல் இருக்கிறதுக்கு நீங்கள் அந்த ஓட்டைக்குள்ளே வந்து நல்லா ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. அந்த சிங்க்கில் வந்து மேலே இருக்கிற ஓட்டைக்குள்ளேயுமே இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. அது மட்டும் இல்லாமல் பாத்ரூமில் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி மேலே வந்து ஓட்டை இருந்துச்சு அப்படின்னா அதுக்குள்ளேயுமே ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. அது வழியாகவும் கரப்பாம்பூச்சி பல்லிலாம் உள்ளே வரும். ஸோ அது வராமல் இருக்கிறதுக்கு உங்கள் வீட்டில் இந்த மாதிரி எங்கேயாவது ஓட்டை இருந்துச்சுன்னா அதுக்குள்ளேயுமே நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுருங்க. இப்போ அடுத்ததாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பீரோ இருக்குது பாருங்கள், அந்த பீரோக்கு பின்னாடி இருக்கிற கேப்லேயும் பார்த்திங்கன்னா பல்லி நடமாட்டம்லாம் இருக்கும். ஸோ அது வராமல் இருக்கிறதுக்கு இந்த கேப்புக்குள்ளேயும் நம்ம நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுடலாம். அடுத்ததாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி கபோர்டுலாம் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு அடியிலையும் பார்த்திங்கன்னா நைட் நேரத்தில் கரப்பாம்பூச்சி பல்லி நடமாட்டம்லாம் இருக்கும். ஸோ அதுலேயுமே நம்ம ஸ்ப்ரே பண்ணி விட்டுடலாம். இந்த மாதிரி உங்கள் வீட்டில் எங்கெல்லாம் வருமோ அங்கெல்லாம் நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுருங்க. இப்போது நம்ம ஸ்ப்ரே பண்ணி விட்டதுக்கப்புறமா மீதி இருக்கிற லிக்யூடை வந்து நான் வந்து இந்த மாதிரி ஒரு பவுலில் வந்து சேர்த்துருக்கேன். நம்ம வீட்டில் செவுரில் மேலே கார்னரில் வந்து நிறைய பல்லி நடமாட்டம்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த சைடு வந்து பல்லி வராமல் இருக்கிறதுக்கு ஒரு சூப்பரான டிப் என்னென்னு பார்க்கலாம். இதுக்கு நான் என்ன எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா மாப்பு இருக்கு இல்லையா, மாப்பு தான் எடுத்திருக்கேன். உங்கள் வீட்டில் ஒட்டடை குச்சி இருந்துச்சுன்னா இதுக்கு பதிலாக நீங்கள் ஒட்டடை குச்சி கூட எடுத்துக்கலாம். அடுத்ததாக இந்த மாதிரி ஒரு பழைய சாக்ஸ் எடுத்துக்கோங்க. ரொம்ப லூஸாக இருக்கும் அல்லது ஒரு மாதிரி அழுக்கு பிடிச்ச சாக்ஸ் இருக்குது பாருங்கள், அதை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. இதை வந்து நம்ம ரெடி பண்ணி எடுத்த லிக்யூடில் இந்த மாதிரி நல்லா முக்கி எடுத்துக்கலாம். நல்லா முக்கி எடுத்துகிட்டு இதை லைட்டாக பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதை நம்ம மாப்புக்கு மேலே போட்டு விட்டுறலாம். இந்த மாதிரி சாக்ஸை வந்து உள்ளே போட்டு விட்டுருங்க. உங்கள் வீட்டில் சாக்ஸ் இல்லை அப்படின்னா கவலையே படாதீங்க. நம்ம வீட்டில் வந்து பழைய துணி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதை கூட நீங்கள் இந்த மாதிரி மாப்புக்கு மேலே அல்லது ஒட்டடை குச்சிக்கு மேலே நல்லா சுற்றி விட்டுட்டு டைட்டாக ஒரு ரப்பர் பேண்ட் அல்லது ஒரு கயிறு போட்டு நீங்கள் கெட்டி எடுத்து கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது சாக்ஸை வந்து நான் போட்டு விட்டுட்டேன். அடுத்ததாக நம்ம ரெடி பண்ணி எடுத்த லிக்யூடில் கொஞ்சமாக டிப் பண்ணிக்கலாம். லைட்டாக பிழிஞ்சு விட்டுட்டு இதை நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் மேலே வந்து பல்லி நடமாட்டம்லாம் இருக்கும் இல்லையா, அந்த கார்னரில் வந்து எல்லா பக்கமும் சுற்றி இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுருங்க. அப்போ நம்ம ரெடி பண்ணி எடுத்த லிக்யூடில் வந்து நல்லா முக்கி லைட்டாக பிழிஞ்சு எடுத்து இந்த மாதிரி வீட்டில் சுற்றி நல்லா தேய்ச்சி விட்டுட்டீங்க அப்படின்னா பல்லி நடமாட்டமும் நம்ம வீட்டு பக்கம் இருக்கவே செய்யாதுங்க. பல்லி, ஒட்டடை பூச்சி, கரப்பாம்பூச்சி, எறும்புன்னு நம்ம வீட்டு பக்கம் எதுவுமே வராதுங்க. நம்ம வீடு எப்போவுமே நல்லா சுத்தமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.